அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மந்திர வலிமை, அதிக செயல்பாடு, விரைவான செயல்பாடு, போரின் திறமை மற்றும் அதிக வசீகர கோட்பாடுகளை கொண்ட குட்டிச்சாத்தான் இனத்தைச் சேர்ந்த ஒரு குட்டிச்சாத்தியை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இது அக்னி தத்துவத்தை கொண்டதனால் அதனுடைய அக்னி குட்டிச்சாத்தி அப்படிங்கிற பேர் நாமத்தில் இன்னைக்கு அந்த குட்டியை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். இது பொருளாதாரம், பாதுகாப்பு, வெற்றி, தகவல் உதவிக்காகவும் பிறருக்கு தீங்கு செய்யும் நோக்கங்களுக்காகவும் இந்த ஆற்றலை கைவசப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இது தீங்கு செய்யும் நோக்கங்களுக்காகவும் எதிரிகளுக்கு பிறருக்கு எதிரிகளாகிய பிறருக்கு தீங்கு செய்யவும் பழிவாங்கும் நோக்கங்களுக்காகவும் இந்த சக்தி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு தவறான ஆற்றல் தான். எனவே இது தீமை, இருள் மற்றும் பேரழிவு தீயோட தொடர்புடைய ஒரு ஆற்றல். மேலும் ஜோதிடம் மற்றும் வானியல் மரபுகளுடன் தொடர்புடைய ஆற்றல்னு சொல்லலாம். மேலும் மைகள், மாந்திரிக திறனுடைய ஒரு உயிரினம் அப்படின்னு இந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம். அதாவது மை பிரயோகம், மாந்திரிக பிரயோகங்களுக்கு இந்த ஆற்றலை தெளிவாக நம்ம பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலாகும். இது ஆபத்துகளை உருவாக்கக்கூடிய கதிர்களை உள்ளடக்கிய ஒரு ஆற்றல். எனவே சாதகர்கள், பயிற்சி எடுக்கக்கூடிய சாதகர்கள் யோசித்து இந்த ஆற்றலை கைவசப்படுத்தலாம். இது ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய கதிர்களை உள்ளடக்கிய ஒரு ஆற்றலாகும். எனவே இதை பயிற்சி எடுக்கக்கூடிய சாதகர்கள் யோசித்து கைவசப்படுத்துங்கள். சரி, இந்த ஆற்றலை எப்படி கைவசப்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது அமாவாசை தினத்தில் நடுநிசி வேளையில் காட்டு தேன், இனிப்பு பதார்த்தங்கள், பழம், தேங்காய், அவல், பொரிகடலை, பொங்கல், வடை, பாயாசம், சமைத்த மாமிசம், சாராயம் மற்றும் வறுத்த மீன், இதோட ஒரு சிகப்பு கூழாங்கல் எடுத்து செவ்வரளி புஷ்பத்தால் செவ்வரளி புஷ்பம் போட்டு நம்ம இதை அழைக்கணும். இந்த பூஜையானது செவ்வரளி புஷ்பத்தை போட்டு ஒரு தியாக சடங்கு முறையில் நம்ம அழைச்சோம்னா நம்ம அதை கைவசப்படுத்த முடியும். அதன் பிறகு நம்ம கைவசப்படுத்தின பிறகு தேவைப்படும் போது நம்ம அதை வெளியில் பிரயோகிக்கலாம். மற்றும் இந்த ஆற்றலை இது ஒரு ஷேடோ, அதாவது ஒரு டார்க் ஏஞ்சல்னால், ஒரு டார்க் சக்தினால் இது எப்படின்னா ஒரு இருள் சக்தி. அதனால் இது ஒரு கண்ணுக்கு தெரிகிறது எப்படின்னா ஒரு உணர்வில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த ஒளி உள்ளவங்க அதை நம்ம பார்க்கலாம், அந்த ரூபத்தை பார்க்க முடியும். அந்த ஒளி சம்மந்தமாக அதை நேரடியாக நீங்கள் வரும்போது அதை எப்படி ஒளி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். மற்றும் அடுத்து இது இந்த குட்டிச்சாத்தி எதோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது டாரஸ் விண்மீன் தொகுதியில் இருக்கக்கூடிய அப்போபிஸ் அப்படிங்கிற ஒரு குள்ள கிரகத்தினுடைய கதிர்வீச்சாகும். அந்த குள்ள கிரகத்தை அப்போபிஸ் அப்படிங்கிற குள்ள கிரகத்தினுடைய ஆற்றலாகும் இந்த குட்டிச்சாத்தி. இது ரசாயனத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் இல்லை, ரெட் பாஸ்பரஸும் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஒயிட் பாஸ்பரஸ், ஆனால் அது தடை விதிக்கப்பட்டது. ஒயிட் பாஸ்பரஸ் தடை விதிக்கப்பட்டிருக்கு, அதனால் ரெட் பாஸ்பரஸ் சேர்த்துக்கலாம். அது மாதிரி பஞ்சபூத தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்னி தத்துவத்தை கொண்டது. சரி, அடுத்து பக்க விளைவுகள். பக்க விளைவுகளை பொறுத்தளவுக்கு ஒரு விசித்திரமான கனவுகள் மற்றும் சத்தங்களை உணர்வது,
தீமையுள்ள விஷயங்களில் ஈடுபடுவது, மன அழுத்தம், தூக்கவாதம், உணர்ச்சி வசப்படுதல், பிடிவாத குணம், விடாப்பிடியான ஒரு மனநிலை போக்கு போன்ற தவறான விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகும். மேலும் இன்னொரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கும் இந்த சக்திக்கும் தொடர்பு இருக்குது. இருந்தாலும் இது ஒரு தெளிவுக்காக நம்ம இந்த இது ஒரு 4 வரியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த குள்ள கிரகம்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த குள்ள கிரகமானது செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையேயான பிரதான சிறுகோள் மண்டலத்தில் உருவாகி பூமியின் சுற்றுப்பாதையை கடந்து பூமிக்கு அருகில் போகக்கூடிய ஒரு குறுக்கோளாகும். இது சிகப்பு மற்றும் செந்நிற சாயல்களில் தோன்றி அகச்சிகப்பு கதிர்களை வீசக்கூடிய வெப்பமான பண்புகளை கொண்ட ஒரு குள்ள கிரகமாகும். இது சூரிய குடும்பத்தில் உருவாக்கத்தில் அந்த கோலமாக ஆகாமல் மீந்தவை, அதாவது எஞ்சிய சீரற்ற ஒழுங்கற்ற ஒரு குள்ள கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒழுங்கினமான ஒரு குப்பை கழிவுகளிலிருந்து வெளியாகும் ஒரு ஆற்றல். இந்த மாதிரி வெளியாகக்கூடிய ஆற்றல் இதுதான் இந்த ஆற்றலுடைய தன்மை அப்படின்னு ஒரு அனுமானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உயிரினங்கள் ஒரு கலாச்சார அடிப்படையில் ஒரு நம்பிக்கையின் கலவையாகும். ஆனால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒரு ஆற்றல். இவைகளுக்கு கிரகங்களுடைய அந்தஸ்து கிடையாது, ஆனால் கிரகங்கள் போன்றவை. மேலும் இதனுடைய ஆற்றல், இதனுடைய கதிர்வீச்சானது தெய்வங்கள் போன்றதை தவிர தெய்வங்கள் இல்லை. மேலும் இதை இது ஒரு சின்ன பிசாசு, நமக்கு சேவை செய்ய வரக்கூடிய ஒரு ஆவி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதுக்கு தேவை கூலிப்படை, அதாவது சாப்பாடு போட்டால் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்கு மனிதர்களுக்கு இதை கைவசப்படுத்தினவங்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆவி, சின்ன ஆவி அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம். ரைட், சரி. இந்த வீடியோவில் ஓரளவுக்கு இந்த குட்டிச்சாத்தியை பற்றி, அக்னி குட்டிச்சாத்தியை பற்றி தெளிவுபடுத்திருக்கேன்னு நம்புகிறேன். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குமானால் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பிலும், உள்நாட்டவர்கள் ஃபோனிலும் நேரிலும் உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். வெளிநாட்டவர்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் பேசுங்கள் உங்கள் ஐயங்கள் சந்தேகங்கள் இருந்தால். உள்நாட்டவர்களாக இருந்தால் ஃபோனிலும் பேசுங்கள், நேரடியாகவும் உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். மேலும் இந்த ஆற்றலானது சமூக மக்களுக்கு பல விதங்களில் தீங்கு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்குது. நன்மையும் செய்யும், ஆனால் பெரும்பாலும் 70% தீங்கு செய்யக்கூடிய ஆற்றலாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆற்றல்களை தவிர்த்துறது நல்லது. ஆனால் இது இந்த சூதாட்டங்களுக்கெல்லாம் இந்த ஆற்றலை பயன்படுத்தினா அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்கிது. இருந்தாலும் நம்மளுடைய குணங்கள் அரக்க குணங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஆற்றல்களை சமூகத்துக்கு சீர்கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஆற்றல்னால எதுவாக இருந்தாலும் பயிற்சியாளர்கள், சாதகர்கள் யோசித்து இந்த ஆற்றலை கைவசப்படுத்துங்கள். இந்த ஆற்றலை சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்துங்கள். மகிழ்ச்சி.